Sangeeta from CSC department, KEC. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இட் இஸ் a ஸ்பெஷல் மூமெண்ட். சீரியஸ்லி இதுக்கு வரப்போ வந்துட்டு லாட் ஆஃப் எப்படி சொல்கிறதுனா பேட் டே மாதிரி தான் மார்னிங் இருந்துச்சு. பட் தென் மார்னிங் வந்தோடனே அந்த ஹாப்பி மார்னிங் அதுவே என்ன வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஹாப்பியாக்குச்சு. ஸோ அண்ட் தென் மார்னிங் செஷனில் சார் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் இதை நான் நிஜமாலுமே பண்ணுவேனா அப்படிங்கிற டவுட் எனக்குள்ளே வந்துச்சு. பட் தென் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்துச்சு. அண்ட் மார்னிங் வந்துட்டு அந்த கோன் கிராப் பண்ணுறப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதையும் பார்க்காம நம்ம காம்படேட் பண்ணோம். ஆனாலும் வந்துட்டு நிறைய இது கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் செஷனில் விளையாண்டதும் இட் கிவ்ஸ் எப்படிலாம் வந்துட்டு நம்ம டீம் ஒர்க் பண்ணணும், எப்படி புதுசாக பீப்புள் கூட இன்டராக்ட் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக பாபா பேபி சாமி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஐ ஃபெல் ரியலி ஹாப்பி வித் தட். ஸோ அவ்வளோதான் சார். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து நிறைய பேசணும், எல்லாத்துட்டையும் பேசணும், நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பேன். அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் வந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வருவாங்க, டீமாக ஒர்க் பண்ணலான்னு சொல்லுவாங்க. எப்படினாலும் நம்ம வந்து தனித்தனியாக தான் போவோம். தனித்தனியாக போனால் மட்டும்தான் நிறைய எக்ஸ்போஷர் நம்மளால கிடைக்க முடியும். இன்னும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப இன்னும் நிறைய கிடைக்கும். அதை கற்றுக்கிட்டு ரொம்ப போரிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு செஷன். அப்புறம் வந்துட்டு ஒரு டீம் ஒர்க்கில் ஒரு இண்டிவிஜுவலோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குங்கிறது அந்த கோன் டேக்கிங் கேமில் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு டீமோட ஒரு சப்போர்ட், ஒரு பாயிண்ட். அப்புறம் வந்துட்டு ஒரு மல்டிபிள் பீப்புள் மீட் பண்ணுறத விட கான்வர்சேஷன் பண்ணி ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க், ஒரு டீமாக சேர்ந்து செஞ்சால் எந்த செயலாக இருந்தாலும் ஒரு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ காலைல வரும்போது ஐடியா இல்லாமல் தான் வந்து என்ன பண்ண போகிறோன்னு. ஆனால் வந்ததுக்கப்புறம் சும்மா ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி நல்லா தான் போச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்ததுல நான் ஒரு நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் க்யூரியாசிட்டியாக இருக்கணும், கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நெட்ஒர்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இங்கே வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஆட்டிடியூட், நம்ம பேசுகிறத வச்சு, நம்ம பிஹேவ் பண்ணுறத வச்சு நிறைய பேர் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இம்ப்ரூவ் ஆகுது.